லூக்கா 9:23 உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லியிருக்கு. இந்த சிலுவையை எடுத்துட்டு நடக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மரத்திலால ஒரு சிலுவை செஞ்சு, தெற்கு மரத்தில் ஒரு சிலுவை செஞ்சு எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு, கொல்கத்தா மலைக்கு இயேசு கிறிஸ்து போன மாதிரி போறதா கிடையவே கிடையாது. இந்த சிலுவையை சுமக்கிறது அனுதினமும் அப்படின்னா, நான் நல்லா பைபிள் படிக்கிறேன் பிரதர், நல்லா ஜெபிக்கிறேன், தசமமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், சபையின் காரியங்கள் ஈடுபடுறேன், ஆனா எனக்கு பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில் விபத்து நடக்குது, என் குடும்பத்தில் விபத்து நடக்குது, எனக்கு பணப்பற்றாக்குறை வருது, இவங்களை நம்பி, கர்த்தரை நம்பி நான் அந்த பாதையில பயணிக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வீடு இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை, எனக்கு ஒரு வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசியங்கள் இல்லை, என் படிப்புக்கு நான் ஒரு பற்றாக்குறையா இருக்கேன், எனக்கு கடன் இருக்கு, ஆனா நான் இந்த சிக்கலை சந்திக்கிறேனே, இது ஏன் சந்திக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குன்னு போட்டிருக்கு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தான், ஆனா கர்த்தர் அவனை சோதிக்க பிசாசுக்கு அனுமதி கொடுத்தனால எல்லாத்தையும் இழந்தான். ஒவ்வொரு தடவையும் நீங்க சிலுவையை சுமக்கிறது, இந்த சிலுவையை சுமக்கிறதுனா என்னன்னா, நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்க ஊழியரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், அப்போஸ்தலரா இருக்கலாம், அல்ல நீங்க சிறந்த ஒரு மெய்ப்பரா இருக்கலாம், சபையில ஒரு துணை ஊழியரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம் நீங்க கர்த்தர் சமூகத்துல. ஆனா நீங்க சிலுவையை சுமக்க பழகணும். இந்த ஒரு கேள்வி வருது எல்லாத்துக்குமே, ஒரு இழப்போ, ஒரு மரணமோ, ஒரு வியாதியோ வந்தா, நான் எவ்வளவு ஜெபிச்சேன், நான் எவ்வளவு வேதம் வாசிச்சேன், நான் எவ்வளவு ஆலயத்துக்கு கொடுத்தேன், நான் சபைக்கு எப்படி இருந்தேன், நான் ஊழியத்துக்கு எப்படி இருந்தேன், எனக்கு ஏன் எனக்கு? கர்த்தரிடத்துல ஒருவருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. யோவான் 6:60 படி இது கடினமான உபதேசம், யார் அதை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லுவாங்க. ஆனா இது உண்மைதான். இது யோசேப்பு 17 வயசுல எந்த ஒரு தவறும் அறியாம குழியில தூக்கி போட்டு சிறைச்சாலையில வீண் பழி சுமத்தி அடைச்சப்போ யோசேப்பு எந்த கேள்வியும் கேட்கல. அதே 23 வயசுல தாவீது ராஜா இஸ்ரவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டு 30 வயசுல அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காடுலையும் மேடுலையும் குன்றுகளிலும் கண்மலைகளையும் பயந்து ஓடி ஒளிஞ்சப்போ ஒரு வார்த்தை கூட கர்த்தரை ஏன்னு கேட்கல. பைபிள்ல எந்த பரிசுத்தவான்களை எடுத்துட்டாலும் இந்த சிலுவையை கடந்துதான், இந்த சிலுவை சுமந்துதான் போயிருப்பாங்க. இதுதான் சிலுவை சுமக்கிறது. நீங்க யாராவனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கலாம், நீங்க சத்தியத்துல ஊறலா இருக்கலாம், ஆனா இதுதான் சிலுவை சுமக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் நல்லவர், வாழ்ந்தாலும் கர்த்தர் நல்லவர், தாழ்ந்தாலும் கர்த்தர் நல்லவர், இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், எங்களுக்கு இல்லாமல் போனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த பக்குவத்துக்கு வாங்க, எல்லாவற்றையும் சகிச்சு பழங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.